ரயில் வண்டி எப்போ வரும்னு கேட்டியாரா? கேட்டங்கய்யா. வரத்துக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகுங்களாமா ஐயா. நாம அதுக்குள்ள வீட்டுல சாப்பிட்டே வந்திருக்கலாங்க ஐயா. அட யாராவ சும்மா சோறு சோறுன்ட்டு ஏடா ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா என்ன உசுரா போயிரு என்ற பையனை பார்த்தா பசியெல்லாம் பறந்து போயிரும்டா. ஏனுங்க ரயில் வண்டி வருங்களா? இன்னும் 1/2 மணி நேரத்துல வருவியா? அப்படியா? ஏண்டா ஆனந்தா சொல்லுங்கய்யா. வண்டிய நல்லா தொடச்சு அந்த படத்தா விரிச்சு போட்டு வை. என்ற பையன் வந்து உக்காந்தானா பேண்ட் சட்டெல்லாம் அழுக்கா போயிடு. என்ன? சரிங்கய்யா. ஏங்க ரயில் வண்டி வந்துருங்களா? யோ உன்னோட பெரிய ரோதையா போச்சியா? என்னையா இப்ப வந்துரு. ரயில் என்ன கலெக்டரா வராரு? கலெக்டரா பெரிய கலெக்டர் என்ற பையன் வரையா? யோ அதான் வண்டி வந்துருச்சியா? ஆனந்தா நாங்க பார்த்தா என்ற பையன் தெரியுது. வாடா பார்த்துட்டு வருவோம். சரிங்கய்யா. ஐயோ அப்பா, இந்த ட்ரெயின்ல வரதுக்கு பேசாம எங்க அப்பாவுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லியிருந்தா காரே அமைச்சிருப்பாரு. ஆமா அருண், நீ எப்படி போவ? அது எங்க அப்பா வண்டி கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கா என்ன காரா இல்ல ஜீப்பா? சரியா போச்சு போ. அதுல நான் உக்காந்தது கூட கிடையாது. அது மாட்டு வண்டி. என்னது மாட்டு வண்டியா? சரி சரி, இங்க பாரு, எங்க கார் வந்தோடனே எங்க வீட்டுல கொண்டு போய் என்ன இறக்கி விட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டுல கொண்டு வந்து இறக்க சொல்றேன். இல்ல ராதிகா, அது வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நீ கார்லயே போனது இல்ல. அதுக்கு என்ன ராதிகா? அப்ப எங்க அப்பாவோட வண்டி? இங்க பாருங்க, உங்க அப்பாட்ட நான் சொல்லிக்கிறேன், என் கூட நீங்க கார்ல வரணும், சரியா? கண்ணு நல்லா இருக்கிறியா? ஐயோ 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 ஐயோ, என்னடா இப்படி துருவா அடிச்சு போயிட்டா? ஏய் கை கொண்டாடாங்கன்னு கொண்டு வரேன். பையன் இப்படி அடிச்சு போயிட்டானே. அருண், யார் இவரு? உங்க வீட்டு வேலைக்காரனா? ராதிகா, இவர் தான் எங்க அப்பா. சாரி சாரி அங்கிள், நான் தெரியாம சொல்லிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க அங்கிள். அருண் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் அங்க அனுப்பிச்சிடுறேன், சரிங்களா அருண்? கண்ணு ஓகே. வீட்டுல அம்மா உனக்கா காத்திட்டு இருப்பாடா. நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்புறமே போலாம்டா. அப்பா, நீங்க இந்த மாட்டு வண்டியில போய் சேர்றதுக்குள்ள நான் கார்ல வந்துடுறேன்ப்பா. அருண் வாங்க போலாம். அங்கிள் நீங்க வீட்டுக்கு போயிருங்க, நாங்க வந்துடுறோம். மறா அவன் என் பேச்ச கேட்காம போறான்டா. மாட்டு வண்டி விட இப்ப வந்த காரு அவனுக்கு பெருசா போச்சு. ஏண்டா பெத்த அப்ப நான் சொல்றேன், என் பேச்ச விட ஒரு யாரோ ஒரு பொட்டை பிள்ளை பேச்ச கேட்டு அவன் பின்னாடி போறானாடா. ஏய் நான் என்னடா பாவம் பண்ணுனே? ஐயா கவலைப்படாதீங்க ஐயா, தம்பி எங்க போயிடும், வீட்டுக்கு தானே வரப்போகுது. வாங்க நாம் போலாம். வீடா இது? 2 நாள் வீட்டுல இல்லைன்னா வீடு வீடு மாதிரியா இருக்கு, ஒரே குப்பை மேடா கிடக்கு. என்ன நீ பாட்டுக்கு தனியா பல பேசிட்டு இருக்க? வாங்கம்மா வாங்க, நீங்களே பாருங்க, வீடு மாதிரியா இருக்கு, ஒரே குப்பையா இருக்குது. டேய் 2 நாள் எனக்கு உடம்பு சரியில்லடா, அதனாலதான் வீட்டை சுத்தம் படுத்த முடியல. ஐயோ உடம்பு சரியில்லையா? நான் போய் டாக்டர் கூட்டிடுறேன். இருடா, உடம்பு சரியில்லைன்னா லேசா தலைவலி, அவ்வளவுதான். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. ஆனது, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என் வயிற்றுல நீ பொறுக்கலைனாலும் இங்க பாரு, உன்னோட நினைப்பு என்னன்னு என் மனசுக்குள்ள மட்டும்தானே தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை நினைச்சு நான் வேதனை பண்ணிட்டு இருக்கிறேன்.
அம்மா ஏம்மா இப்படி பேசுறீங்க? வயித்துல பிறந்தாதான் பிள்ளையா? நான் எப்பவுமே உங்க பிள்ளைதாம்மா. சரி சரி, உங்க வேற உடம்பு சரியில்லைங்கிறீங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொண்டு வரேன். நீங்க கிளம்புங்க போங்க. சரி, இனிமேல வீட்டு வேலையை நீ எதுவுமே பண்ண விட மாட்டேன். சரி, நான் போய் தூங்குறேன். அம்மா, அந்த தலைவலிக்கு பக்கத்துல ஒரு தலைவலி தைலம் வச்சிருக்கேன், எடுத்து போட்டு படுங்க. நான் வேலையை முடிச்சுட்டு வந்து சரிடா, சரி கத்தாத. தலைவன் மேல எடுத்து போட்டு படுக்கிறேன். சரி. சரியா? சரி சரி. என்னாச்சு இவருக்கு? கிறுக்கு என்ன பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியலையே. மேல பாத்துட்டு இருக்காரு, செவுத்துல வேற இப்படி இப்படி இப்படின்னு கோலம் போட்டுட்டு இருக்காரு. எதுக்கு கூப்பிட்டு பார்க்கலாம். என்னங்க என்னங்க, என்ன நம்ம கூப்பிடுறது கூட இந்த மரமட்ட காதுல விழுல. என்ன பண்ணலாம்? கரெக்ட். பின்னாடி வந்து அடிப்பியா பேய் மாதிரி? கொஞ்ச நேரத்துல உசிரா போயிடுச்சு. கத்திரிக்காவுக்கு கை காலம் முளைச்ச மாதிரி இருந்துட்டு என்ன வேலை பார்த்திருக்க? யோ, உன்னை என்னவோ நான் பெரிய வீரன் நினைச்சேன். நீ என்னடா இப்படி பயந்துக்கிற? ஏடி ஏடி ஏடி, நான் உங்ககிட்ட சொன்னா வீரன்? நான் உங்ககிட்ட சொன்னா எப்ப சொன்னேன்? பின்னாடி பொண்ணு மண்டையில பட்டு அடிச்சா எவனையும் தான் பயம் வர. ஐயோ, என்னையா அதுக்கு இப்படிலாம் கை கால உதறுது? என்னாச்சு? ஒண்ணு இல்ல. உன்ன என்னடா சத்தம்? ஆமா, ஒண்ணு இல்லைங்கம்மா. நாய் நாய் இல்ல இல்ல, பூனை பூனை. இது வரையறா வரையற எல்லாம் உன்னாலதான் உன்னாலதான். குண்டவை எங்கயா வைக்கிறது? பாரு பாரு, பிச்சை எடுக்கிற மாதிரி அத்தனை பொறுத்தும் அப்படியே அதை எடுத்து அந்த ஓரமா வை. ஆமா, என்ன இப்படி வெட வெத்து போய் நிக்க? என்னாச்சு? வணக்கம் வணக்கம். வணக்கம். நானும் வணக்கம் சொல்றேங்க. ஓஹோ, நீதான் அந்த திருட்டு பூனையா? ஏடி, உன்னை என்ன பண்றது? எத்தனை நாள் இந்த கூத்து நடக்குது? அம்மா, நான் இல்லைங்கம்மா, அவதான் அவதான். ஐயோ, நான் இல்ல, அவர்தான். ஏடி, தப்பு பண்ணிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் இப்படி பழி போட்டுட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, ரொம்ப நாளாவே உங்க ரெண்டு பேர் மேலயும் எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. இப்போ டவுட் கிளியர் ஆயிடுச்சு. கவலைப்படாத. டேய், அப்பாக்கிட்ட சொல்லி முறைப்படி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்பு. அதுக்குள்ளேயும் அவசரம் பட்டிங்க பிச்சு போடுவோம், ஜாக்கிரதை. சரிங்க சரிங்க. ஏன் சுகுணா கேக்குற? மாடிப்படி ஏறி ஏறி இறங்கினேன். கீழே இறங்கும் போது கொஞ்சம் ஸ்லிப்பாகி உளுந்துட்டேன் சுகுணா. உளுந்துட்ட வலியா வலிக்குது. பொய் சொல்லாதீங்க பண்ணாடி. சுகுணாட்ட எதையும் மறைக்கூடாது. ஏய், மானத்தை வாங்காதரா, வேலைய பாடுறா. நீங்க கம்மன் இறங்க பண்ணாடி. சுகுணா, என்ன நடந்ததுன்னா, இவர் வீட்டு பக்கத்துல ஒரு டீச்சர் குழந்தைக்கு பாடம் நடத்திட்டு இருந்தா. அப்படி அந்த டீச்சர் குழந்தைய பார்த்து பூனை எதை குடிக்கும்னு கேட்டா. அப்படி இவர் வாய வச்சுட்டு சும்மா இருந்திருந்தா தான் டீச்சர் பாலை குடிக்கும்னு உடனே சொல்லிட்டு. அப்படி அப்புறம் அவ சும்மா விடுவாளா? விளக்குமாத்து கட்டிட்டு சும்மா நிறவி விட்டா. அப்படியே சந்தோஷமா இருக்கு. மாரியாவையில ஒரு மாசம் சோத்து ஒட்டுக்காதுன்னா இருக்கு இவனுக்கு. ஆமா, பின்ன டீச்சர் கிட்ட போய் இப்படி சொன்னா அடி பின்னாம மடியில எடுத்து வச்சா கொஞ்சுவாங்க. சரி சரி, அந்த வலிக்கு நான் ஊசி போட்டு வலியை நிறுத்துறேன். நல்ல பெரிய ஊசிய போட்டுடுங்க. பண்ணாடி, உங்களுக்கு ஊசினா கவர்ச்சியான ஊசி வேணுமா இல்ல கவர்ச்சி இல்லாத ஊசி வேணுமா? அது என்ன கவர்ச்சியான ஊசி? கவர்ச்சி இல்லாத ஊசி? சீலை ஜாக்கெட்டுக்கு மட்டும் தான் பேர் வைப்பாங்களா? நான் ஊசிக்கு வச்சிருக்கேன். கவர்ச்சியான ஊசினா நம்ம நமிதா, சிம்ரன், ஜோதிகா இவங்க பேர்ல எல்லாம் ஊசி இருக்கு. அப்பதானே ஆஸ்பத்திரிக்கு நிறைய பேர் வராங்க. அடா அடா அடா,
இப்படி இது வரைக்கும் எந்த டாக்டர் நர்ஸுமே சொன்னது கிடையாது. இப்படின்னு சொல்லியிருந்தா ஊர் ஜனம் பூரா ஓயாத ஊசி போட போயிருப்பாங்க. போடுற எனக்கு பிடிச்ச திரிசா ஊசியா பார்த்து 2 போடு. இது மட்டும் இல்ல பண்ணடி, இதுல என்ன விஷயம் சொன்னா, நம்ம எந்த நடிகையோட ஊசி போடுறோமோ அந்த நடிகை வந்து நைட்ல கனவுல வருவா. நல்ல பண்ணாடி சுகுணா, அப்படின்னா முதல்ல எனக்கு ஒரு ஊசி. ஏய் நாய, உனக்கு என்னடா நோக்காடு? நல்லா தானே இருக்கிற கரங்காட்டா, இந்த பக்கம் வா. நீ வேற நடிகையெல்லாம் கனவுல வருவாங்கன்னு சொல்லிட்ட, அதனால எனக்கு நமிதா ஊசி போடு. நமிதா ஊசியா போட்டா போகுது. நர்ஸ் ஊசி இல்ல. சோ அப்பா பண்ணடி, இன்னும் போடவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள சோப்பாவா? போடுங்க. நானும் நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குமோ என்னமோன்னு. என்னத்த போடுறதுல என்னத்த போய் நினைச்சு பாப்பீங்க நீங்க? இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை. ஓ சரி, கையில போடுறதா இல்ல கீழே போடுறதா? ஐயோ, உங்களுக்கு எப்படி பிரியுமோ அப்படி போடுங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வேண்டாம், கையிலேயே போட்டுருங்க. நரசுக்கு கையில ஓடிச்சு. ஆட்டாவையா? அப்புறம் வேற எங்கேயாச்சும் குத்திடுங்க. போட்டாச்சு பண்ணடி. அருமையா இருக்குது போ. இப்படி ஊசியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. போங்க, இன்னைக்கு நைட்டு தூங்கும் போது உங்க கனவுல வருவா. அப்பா நமிதா, இன்னைக்கு நமிதாவோட ஒரு டுவைட் பாடிட வேண்டியதா. நமிதா கண்ணு. சுகுணா, எனக்கு அடிக்கடி ஒரே தலைவலியா இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஊசி இருந்தா போட. உனக்கு என்ன ஊசி வேணும்? இப்ப அண்ணாடி மாதிரி நான் என்ன அறிவில்லாதவன் நினைச்சீங்களா? நான் பாக்குறது எல்லாமே மலையாள படம் தான். அதனால சகிலா ஊசி இருக்குதா? சகிலா ஊசி இருந்தா போட. ஊசி போடக்கூடாது, கோணூசி வச்சு கட்டணும். ஏய்யா, நான் கூட உன்னை பார்த்து கேணையாட்டு இருக்குதுன்னு பார்த்து நீ பட்டு விவரமா தான் இருக்க. பின்ன சும்மாவா? என்னை பார்த்து என்னன்னு நினைச்ச? நீ மட்டும் இன்னைக்கு சகிலா ஊசி போடு, நைட்டு பாத்துக்கிறேன் நானு. போடுறியா? போடுறேன். ரொம்ப சந்தோஷம்பா. என்னங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அருண் வரலையா? பின்னாடி வந்துட்டு இருக்கிறானா? வர்றான். அப்படியா? இந்த அம்மாக்கிட்டயே அவன் விளையாட்டு காட்டுறான். ஒளிஞ்சிட்டு தானே இருக்கிறான். நான் பாக்குறேன். அருணே, அருணே. அது வந்து மீனாட்சி, நான் போறக்குள்ளேயே ரயில் வண்டி எழுந்திருச்சு. அப்புறம் அவன் கூட படிச்ச பையன் கூட கார் ஏறி போயிட்டான்னு ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னாரு. இப்போ வந்துருவான். என்னங்க சொல்றீங்க? நான் அப்பவே சொன்னேன் வேணாம் நம்பாதீங்கன்னு. படிச்சுட்டாலே இந்த பசங்க நாகங்கிற மோதத்துல அப்படியே மெதப்புல திரிச்சிட்டு இருப்பாங்க. ஏன் ஐயாவுக்கு மாட்டு வண்டியில வருது கௌரவ குறைச்சலுன்ட்டு கார்ல போயிட்டானா? சொல்லுங்க. ஆமா, அவன் எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு வந்துட்டு இருப்பான். அப்பா வந்தா தவிக்க கூடாதுன்னு தான் அவன் கூட படிச்ச பையன் கூட போயிட்டான். வந்துருவான். ஐயா சொல்றது எல்லாமே பொய். டேய் பேசாம இருக்க மாட்டேன். ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது என்னால தாங்கிக்க முடியலையா. நான் உண்மையை சொல்லிதான் ஆகணும். ஆனது என்ன நீ சொல்ற? ஆமா, நானும் ஐயாவும் ரயில் வண்டி வரத்துக்கு முன்னாடியே போயிட்டோம். ஆனா தம்பி வரத்துக்கு முன்னாடி ஐயா தவிச்ச தவிப்பு இருக்குது. சொல்லவா வேணும்? சும்மாவே குதி குதி குடிப்பாரு. இப்போ அப்படியே எல்லாத்தையுமே ஒரு வழி பண்ணிருப்பாரு. படன்னு அப்படியே குதிச்சிருப்பாரு. சொல்லு, மேல என்ன நடந்ததுன்னு. நான் தான் சொன்னேன், இவரு ஸ்நேகத்தில் கூட போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனாலதான் விட்டுட்டேன்னு சொன்னாருமா. ஆமா, நான் தான் சொன்னேன்ல அவன் ஜினாயகி கூட போயிருக்கான்னு. என் மேல நம்பிக்கையிலே அவனுக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்க மேல நம்பிக்கை இல்லாம தான் இத்தனை வருஷம் உங்க கூட வாழ்ந்ததா? சொல்லுங்க.
இல்லம்மா, ஐயா மறுபடியும் உங்ககிட்ட பொய் சொல்றாருமா. என்னடா என்னடா அண்ணன் சொல்ற? ஆமாம்மா, தம்பி ரயில விட்டு இறங்கி வரப்பயே கூட ஒரு பொண்ணோட சிரிச்சு பேசிட்டு வந்ததுமா. நான் ஐயா ஓடி போய் அவரோட பேக் வாங்கும் போது பாப்பா தம்பி வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டாருங்க. ஆனா தம்பி நீங்க மாட்டு வண்டியில போங்க, நான் கார்ல பின்னாடி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாருமா. அது கூட பரவாயில்லம்மா, கூட இருந்த பொண்ணு ஐயாவை பார்த்து இது யாரு உங்க வீட்டு வேலைக்காரன். இதுக்கு மேல சொல்லாத. நான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? என்ன போயிடுச்சுன்னு இப்படி ஒப்பாரி வைக்கிற? அவன் என்ன நம்மளை விட்டா போயிட்டான்? ஏதோ படிச்ச பிள்ளை கூப்பிட்டான்னு போயிட்டான். படிச்ச பிள்ளைங்க எத்தனையோ பேசுவாங்க, இங்க வந்தா அதெல்லாம் பேசவே முடியும். ஆமா, நானும் உங்களுக்கு வேடிக்கை போச்சல. பெத்த மகன் தலைமையில தூக்கி வச்சு ஆடுறீங்களா? அவனை ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட போதும், உங்களுக்கு கோவம் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருதுல. வேண்டாம் சாமி, வேண்டாம். இனிமே இந்த விஷயத்துல நான் தலையே இல்ல. நீங்களாச்சு உங்க மகனாச்சு. கடைசி காலத்துல அவன் நம்மளுக்கு ஏதாவது கஞ்சாவது ஊத்துவான்னு பார்த்தேன். எக்கதைய கிட்ட நாசமா போங்க. ஏடா இதான் வந்த நாள் முடிஞ்சு வச்சுல, அப்புறம் ஏடா நின்று இருக்க? நான் என்னையா பண்ணட்டும்? அம்மா தான் என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க, அதான் உண்மையை சொல்லிட்டேன். நான் எப்படி போய் சொல்லுவேன்? ஆமாடா, உன்னை கூட்டிட்டு போன பாரு, என்ன சொல்லணும். ஏய், இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன பொய் சொல்ல கத்துக்கணும். என்ன நல்லா இருக்குதியா நியாயம்? நீங்க தான் சின்ன வயசுல இருந்தே பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்தீங்க. இப்ப நீங்களே பொய் சொன்னா எப்படியா? நல்ல வேலை நானாவது உங்க கூட வந்தேன், அதனாலதான் அம்மா கிட்ட நீங்க தப்பிச்சீங்க. இல்லைன்னா உங்க டப்பா டான்ஸ் ஆடி இருக்கு இன்னைக்கு. அப்பா மவராசா, தப்புதான். போது நீ பேசணும், போது வா சாப்பிட்டு வயல் வேலை இருக்கு, போய் பார்க்கலாம் வா. சரிங்கய்யா. விடுங்க, என் கூட பேசாதீங்க. யாராதிகா இவ்வளவு கோபமா இருக்க? என்ன, உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்குது. எங்க நீங்க வராம போயிடுங்களோ, நான் பயந்தே போயிட்டேன். சாரி ராதிகா, வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை, அதான் குறம் வந்து லேட் ஆயிடுச்சு. வீட்டுல பிரச்சனையா? என்ன? ஆமா ராதிகா, நம்ம 2 பேரும் பழகிறது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஏங்க, வீட்டுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்ல வேண்டியதுதானே? உங்க அப்பாவை கண்டாலே எங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படி இருக்கும்போது நம்ம காதலை மட்டும் எப்படி ஏத்துக்கோன்னு தெரியல. அப்படின்னா என்ன பேனான முடிவு பண்ணிட்டீங்களா? சேச்சே, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல ராதிகா. இங்க பாருங்க, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, என்கிட்ட நான் உன்னைதான் காதலிக்கிறேன்னு சொல்லணும். யார் என்ன கேட்டாலும் சரி, நான் உன்னைதான் காதலிக்கிறேன்னு தெளிவா சொல்லணும். புரியுதா? என்ன நீ சந்தேகப்படுறியா? நான் ஒண்ணு அனுமானம் இல்ல, என் நெஞ்சுக்குள்ள நீதான் இருக்கன்னு குழந்தை காட்டுறதுக்கு. இப்ப என்ன என்ன பண்ணிட்டு எப்படி டென்ஷன் ஆவறீங்க? எனக்கு காதலிக்கிறது உண்மைன்னு கேட்டேன், அது தப்பா? நீ கேட்கறது தப்பு இல்ல ராதிகா, ஆனா நீ கேட்கற மாதிரி நடந்துகிட்ட பாரு, அதே என் தப்பு. சாரி அருண், உங்க மனசை காயப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசியிருந்தனா என்னை மன்னிச்சிருங்க. என் மனசை கேட்டு பாரு ராதிகா, நொடிக்கு 100 தடவை உன் பேரை தான் சொல்லு, என்ன போய் சந்தேகப்படுறீங்க? அருண், சாரி அருண். சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும்போதே
சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும்போதே மழை மின்னல் நெஞ்சுக்குள்ளே குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே சிந்துதே தேனும் சொல்லுக்குள்ளே எங்கள் மனவீணை சுகராகம் உனைத்தானே தினமாடுது சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும்போதே மழை மின்னல் நெஞ்சுக்குள்ளே chum 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 பனி தெங்கள் கண்ணே உன் கைகளடி மல்லிகை பூக்களை மெல்லிய உங்கள் புன்னகை செலுத்துதடி மார்கழி மாசத்து பூம்பனி தெங்கள் கண்ணே உன் கைகளடி வெக்கப்படும் கண்ணத்தனா தொட்டு கட்டா தொட்டு கட்டா பக்கத்தில இந்த மாணிக்க தேரந்தம் காணிக்கை தானே நெஞ்சோடு ஒட்டி கட்ட மனவீழை சுகராகம் உரைத்தானே தினமாடுது சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும்போதே மழை மின்னல் நெஞ்சுக்குள்ளே வாங்க மாமா. ஏமா அருண்கிட்ட தான் தனியா பேசணும், கொஞ்சம் போமா. அருண், நான் போயிட்டு வரேன். ஏப்பா என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிற? இது பப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? ஏன் மாமா, என் மனசுக்கு பிடிச்ச பழகிறது தப்பா? காதலிக்கிறது தப்புன்னு சொல்லியப்பா. யார காதலிக்கிறதுங்கிறது தான் முக்கியம். இந்த பகையாளி வீட்டு ஒண்ணு இல்லாத பரதேசி பிள்ளைய காதலிச்சிருந்தா கூட அப்பா ஒத்துக்குவான். ஆனா பகையாளியோட பிள்ளைய காதலிக்கிறீங்க, அதுதான்ப்பா தப்பு. ஏமாமா, அதுக்காக பெத்தவங்க பகைக்கு பிள்ளைங்க பழிகாட ஆகணுமா? அப்படி ஆயிடக்கூடாதுதாப்பா நான் நினைக்கிறேன். பெத்தவங்களை பகைச்சிட்டு நீ நிம்மதியா வாழ முடியுமா?
இதோ பாருங்க மாமா, யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் என் காதலை விட்டு கொடுக்க நான் தயார் இல்லை. நான் வரேன் மாமா. போடா போ, உனக்கு சொன்னா புரியாது, பட்டா தான் தெரியும். ஏ முத்தையா, முத்தையா, நீ வீட்டுல இருக்கிறியோ இல்லையோன்னு நினைச்சேன்டா. ஏ மணி, ஏன்டா? ஏன் என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி வேர்த்து விறுவிறுக்கு ஓடி வர? அவன் மீனாட்சி மணிக்கு மோர் கொண்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. ஏண்டா, என்னடா ஆச்சு? என்னைக்கே இப்படி இருக்க மாட்டேன், என்ன விஷயம்? நான் அதை எப்படி என் வாயால சொல்றதுன்னு எனக்கே கஷ்டமா இருக்குதுப்பா. அண்ணா, ஏதோ சொல்ல வரீங்கன்னு தெரியுது, ஆனா தயங்குறீங்களே, என்னன்னு சொல்லுங்க. அம்மா, எனக்கு சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்குது, இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல. உன் பையன் அருண் நம்ம பகையாளி விட்டு பொண்ணு கூட பழக்கம் அதிகமாயிருச்சுப்பா. ஏ மணி, நீ என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஆமாண்டா முத்தையா, நம்ம பையன் அந்த பகையாளி பொண்ணு கூட ஊரை சுத்திட்டு இருந்தது ஏன் 2 கண்ணால பார்த்தேன்டா. அத சொல்றதுக்காக தான்டா ஓடியாந்த. ஏ மணி, நீ நல்லா பார்த்தையா? என் பையனா அப்படி செய்யறா? ஆமாண்டா, இங்க பாரு, உன் பையனை தாண்டா பார்த்தேன், அதனால தாண்டா உங்கள்கிட்ட சொல்றதுக்கு ஓடியாந்த. இங்க பாருமா, நான் போயிட்டு வரேன், தாமரை வீட்டுல தனியா இருப்பா, நான் வரமா. நான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன், ஏன் பேச்ச கேட்டீங்களா? மகளை தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடிங்களே, யாருக்காக வைராலியத்தோட அவனை படிக்க வைக்கணும்னு நினைச்சீங்களே, அவங்க வீட்டுக்கு மருமகனா போகணும்னு நினைக்கிறானே, இவ்வளவு பெரிய கேவலத்தை உண்டாக்கிட்டானே. இப்ப என்னங்க பண்ண போறீங்க சொல்லுங்க. இல்லடா, எங்கடா ஊர் சுத்திட்டு வர? என் ஃப்ரெண்டு கூட சினிமாவுக்கு போயிட்டு வரேன். பொய்யா சொல்ற? மீனாட்சி, சொல்லு, எங்க போயிட்டு வர? எங்க சுத்திட்டு வர? சொல்லு, சொல்லுடா. மீனாட்சி, அவனை விடு. தோளுக்கு மேல வளர்ந்த பையனை போய் என்னங்க, என்ன தோளுக்கு மேல வளர்ந்துட்டான்? இப்படி சொல்லி சொல்லிதான் குடும்ப கௌரவத்தையே குடி தோண்டி பதிச்சிட்டு நிக்கிறான்னு பாருவிட்டவன். ஏமா அப்படி கௌரவம் காட்டுற அளவுக்கு நான் என்னமா தப்பு பண்ணேன்? இன்னும் என்னடா தப்பு பண்ணோம்? டேய், பெத்தவங்க உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைய இப்படி வீணாக்கிட்டியே, இதுதான் பெத்தவங்களுக்கு செய்யற நன்றி கடனா? சொல்லுடா. அம்மா, நான் உள்ள கண்ட பொண்ணுங்களோட சுத்தல, நான் கட்டிக்கு போற கூட தான் சுத்திட்டு வரேன். யாப்பா, பெத்தவங்க நாங்க குத்துக்கல்லு மாதிரி இருக்கோம். எங்களை கேட்காம நீயே பொண்ணு பாக்குற அளவுக்கு அப்படி என்னப்பா அவசரம், அப்படி என்னப்பா அவசியம் வந்துருச்சு? இல்ல, நாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற தகுதி எங்களுக்கு இல்லையாப்பா? ஏப்பா, ஏன் என்னோட வாழ்க்கை துணைய நான் தேர்ந்தெடுக்க கூடாதா? புடிச்சவங்கள கட்டிக்கிறது அவ்வளவு பெரிய தப்பாப்பா? டேய், தப்புன்னு சொல்ல வரல, ஆனா இந்த பொண்ணு வேணும்னு தான் சொல்றோம். இத பாருங்கம்மா, நான் அந்த பொண்ணு மேல உயிரையா வச்சிருக்கேன், அவளும் அப்படிதான். இத மாத்த யாராலையும் முடியாது.